தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நம்முடைய தேசத்தில் இருக்கிற நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகள் வழக்கறிஞர்களுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். அவர்கள் உண்மையோடு நீதி செலுத்துகிறவர்களாய் காணப்படும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். இந்தியாவில் மாத்திரம் சுமார் உச்ச நீதிமன்றத்தில் 34 நீதிபதிகள் இருக்கிறார்கள். உயர் நீதிமன்ற நீதிபதிகள் 1108 பேர். இவர்கள் உண்மையோடு தங்களுடைய பணியை செய்யத்தக்கதாய் நேர்மையாய் இருக்கத்தக்கதாய் பொய்யான வழக்கை பொய் என்றும் நேர்மையான வழக்கை நேர்மை என்றும் சொல்லத்தக்கவர்களாய் இருக்கும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, நாடு முழுவதும் இருக்கிற 5000க்கும் மேற்பட்ட நீதிபதிகள் தேவனுக்கு பயந்து நீதியை நிலைநாட்டுகிறவர்களாய் இருக்கும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். இந்தியாவில் உள்ள 20 லட்சத்துக்கும் அதிகமாய் இருக்கிற வழக்கறிஞர்கள் உண்மையோடு நீதியை நிலைநாட்டுகிறவர்களாய் இருக்கும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். இந்தியாவில் உச்ச நீதிமன்றம், 25 உயர் நீதிமன்றங்கள், துணை நீதிமன்றங்கள் என பல்வேறு நீதிமன்றங்கள் இருக்கிறது. இவைகளிலே சுமார் 5 கோடிக்கும் அதிகமான வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. நிலுவையில் உள்ள வழக்குகள் விரைந்து முடிக்கப்படும்படியாய் நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். எங்க தேசத்துல இருக்கிற ஆண்டவரே, நீதிமன்றத்துல இருக்கிற நீதிபதிகளுக்காக, வழக்கறிஞர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உச்ச நீதிமன்றத்திற்காக, உயர் நீதிமன்றங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எல்லா நீதிமன்றங்களுக்காக, அதில் ஆண்டவரே இருக்கிற வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உண்மையாய் இருக்கட்டும் ஆண்டவரே. உண்மையை உண்மை என்றும் பொய்யை பொய் என்றும் சொல்லத்தக்கதான கிருபையை கர்த்தர் அவர்கள் மேல ஊற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீதியை உண்மையாய் நிலைநாட்டுகிறவர்களாய் காணப்பட ஆவியானவரே அவர்கள் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, நிலுவையில் இருக்கிற வழக்குகள் ஆண்டவரே விசாரணைக்கு வரத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பொய்யாய் எந்த விதத்திலும் ஆண்டவரே தங்களுடைய தீர்ப்பை செலுத்தி விடாதபடிக்கு, அதனால ஏழை எளிய ஜனங்கள் ஆண்டவரே அப்பா கண்ணீர் வடிக்காதபடிக்கு அவர்கள் நேர்மையோடு செயல்படுகிறவர்களாய் ஒவ்வொருவரும் காணப்பட உதவி செய்யுங்க. எங்க தேசத்துல இருக்கிற எல்லா நீதிமன்றங்களும், நீதிபதிகளும், வழக்கறிஞர்களும் உண்மையும் நேர்மையுமாய் நீதி உள்ளவர்களாய் காணப்பட்டு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு வழக்கையும் கரிசனையோடு விசாரித்து ஆண்டவரே அதற்கு நீதி செலுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏழை எளியவர்கள் ஆண்டவரே, இன்னும் என்னுடைய வழக்குக்கு ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே நீதி கிடைக்கவில்லையே என்று சொல்லி யாராவது கவலையோடு இருப்பார்களானால் கர்த்தர் தாமே இறங்கி சுவாமியே அவர்களுக்கு நீதி செலுத்தத்தக்கதான கிருபையை வழக்கறிஞர்கள் மத்தியிலும் நீதிபதிகள் மத்தியிலும் நீர் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசம் உண்மையாய் நீதி செலுத்தட்டும். அந்த நல்ல கிருபையை கர்த்தர் ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.